இந்த இரண்டாவது குறிப்பு, உங்களை இலக்கை அடைய பண்ண முடியாதபடிக்கு தடுக்கிறவர்கள் உங்களுக்குள் இருக்கிற நன்மைகளை உரிந்து விடுவார்கள். The best example, Samson and Delilah. அதற்கு நல்ல உதாரணம் வேதத்தில் இருந்து சிம்சோனும் தெலீலாவும். The warrior called Samson is a Nazarite. அவன் அழைக்கப்பட்டதின் நோக்கம் நசரேயன். This word is given by God. இந்த வார்த்தை தேவனால் கொடுக்கப்பட்டது. Anointed, he is a mighty man. அவன் அபிஷேகிக்கப்பட்ட வல்லமையான பராக்கிரமசாலி. God kept the best part in his body. அவனுடைய சரீரத்திலே தேவன் நன்மையானவைகளை வைத்திருந்தார். God kept the best part in his soul. அவனுடைய ஆன்மாவிலே நல்ல காரியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். But he went with a woman called Delilah. ஆனால் தெலீலாள் என்ற ஒரு ஸ்திரீயோடு கடந்து போகிறான். This lady is sent by enemies. You need to understand this part. இந்த காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவனுடைய எதிரியாகிய பெலிஸ்தியரினாலே அனுப்பப்பட்டவள். This woman is sent by enemies to find out the best part in his life. இந்த பெண் அவனுடைய எதிராளிகளால் அனுப்பப்பட்டவள். அவனுக்குள் இருந்த அந்த முக்கியமான காரியத்தை கண்டுபிடிப்பதற்காக அனுப்பப்பட்டவள். All others are not able to understand the best part in his life. அவனுக்குள் இருந்த அந்த மேன்மையான காரியத்தை மற்ற யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. It is hidden. அது உள்ளாக மறைக்கப்பட்டிருந்தது. But this lady came and she wants to suck the best part in his life. ஆனால் இந்த பெண் கடந்து வந்தால் அவளுக்குள் இருக்கிற அந்த மேன்மைகளை எடுக்க அவள் கடந்து வந்தாள். She wants to understand the strength that is coming from somewhere else. எங்கிருந்து எப்படி அவளுக்குள் இந்த பலன் கடந்து வருகிறது என்பதை அவள் அறிந்து கொள்ள அவளோடு இருந்தாள். And the worst part is at the end she succeeds. ஆனால் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், முடிவிலே அவள் எதற்காக வந்தாலோ அதிலே வெற்றி அடைகிறாள். She is a successful woman now. சிம்சோன் தன் லக்கை அடைய முடியாதபடிக்கு தடுப்பதிலே நேர்த்தியாக அவள் வெற்றி பெற்றாள். The same way God has chosen you and he has kept something good in your life. சிம்சோனை போலவே தேவன் உன்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல காரியத்தை, மேன்மையான காரியத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். But you and I are losing because of destiny stoppers. ஆனால் நீங்களும் நானும் அந்த மேன்மையை நாம் முற்றிலுமாக பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அனுமதிக்க முடியாதபடிக்கு, இந்த லக்கை அடையாதபடிக்கு உங்களை தடுக்கிறவர்கள் அதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். These destiny stoppers task is to take the best from you and me. இந்த நபர்கள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அந்த மேன்மைகளை சுரண்டி எடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். They will suck the best part and they will leave us. That's it. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மேன்மையை உறிஞ்சி எடுத்து அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். They will just walk away. You can't meet them at any time. அவர்கள் உங்களை விட்டு கடந்து போவார்கள். அவர்களை அதற்கு பின்பு ஒரு நாள் பார்க்க முடியாது. Wake up, I'm telling you. இந்த நேரத்திலே உங்களுடைய காரியத்திலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். You know the best part of your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த மேன்மையை நீங்கள் அறிவீர்கள். Don't allow these destiny stoppers to touch the part that God has given in your life. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மையை இப்படி தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மையை நீங்கள் லக்கை அடைய முடியாதபடிக்கு தடுக்க நினைக்கிறவர்களிடத்திலே கொடுத்து விடாதீர்கள். Hold that anointing till the end. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் காத்துக் கொள்ளுங்கள். Don't die like Samson. He died in the middle. சிம்சோனை போல உங்கள் வாழ்க்கையில் பாதியிலேயே மரித்து விடாதீர்கள். Spirit of God is speaking to us very clearly in a different way. தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக வித்தியாசமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Please listen to him and accept it and work for your soul. தேவ ஆவியானவரின் சத்தத்திற்கு கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள். உங்கள் ஆத்துமாவிற்காக சில காரியத்தை work hard. You need to work hard for your soul. தேவ ஆவியானவரிடத்தில் கேளுங்கள், அதன்படி செய்யுங்கள். உங்கள் ஆத்துமாவை சீர் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள்.